கிஷோர் சார் சூப்பர் சார். உங்க நாலேஜுக்கு நீங்க இன்னும் நிறைய பண்ணணும். மை டியர் ஹஸ்பண்ட், எதுக்கு ஓவர் திங்க் பண்றீங்க? பி காம். ஓகே ஓகே. என் லைஃப் ஃபுல்லா நம்பர்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்லயே போயிடுச்சு. ஆனா வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் ஆகணுங்கிற என் ரொம்ப நாள் கனவு என்னோட 55 இயர்ஸ்ல தான் நடந்திருக்கு. ரீசன் சியர்ஸ். வாழா உங்கள் வாழ்வை வாழ. சியர்ஸ், a senior living by Casa Grande. Life begins at 50. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. உங்களையும் வாழ்வையும் இனிதே ஒளிமயமாக்கிட ஜிடி ராயலின் தீப்பெட்டிகள். தரமானது, பாதுகாப்பானது. வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர், முன்னாள் தலைவர் திரு கே.எஸ். அழகிரி அவர்களுக்கு அவனை கேட்பதற்கு நேரம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். நீங்கள் சமீபமாக நிறைய இடங்களில் பேட்டி வேற கொடுக்க ஆரம்பிச்சிங்க. திரும்ப வந்து எல்லாரும் உங்களை மொய்க்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்குமான ஒரு அடிப்படை கேள்வி என்ன தான் நடக்குது காங்கிரஸ்குள்ளே அப்படிங்கிறது. ஏன்னா காங்கிரஸ் வந்து மற்ற கட்சிகளுக்கு கவுண்டர் கொடுத்தது போய் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே காங்கிரஸ் கட்சி கவுண்டர் கொடுக்குற நம்ம பார்க்குறோம். என்ன நடக்குது ஆக்சுவலாக இந்த 2026 எலெக்ஷனை பொறுத்தளவு? இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலை. எல்லாமே நல்லா தான் நடக்குது. சரி, 117 தொகுதியை நாங்கள் குறி வைக்கிறோம் அப்படின்னு பேசப்பட்டது வந்து நல்லா நடக்கிறதுக்கான ஒரு அறிகுறியா? ஏன் என்ன தப்பு? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அதிமுக கூட்டணியாக இருந்தாலும், பிஜேபி அதிமுகவாக இருந்தாலும், காங்கிரஸ் திமுகவாக இருந்தாலும், கூட இருக்கிற எல்லாருமே அதிக சீட்டு கேட்குறாங்க. நிறைய இடத்துல வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் அதிக சீட்டு கேட்கிறோம் அப்படின்னா சொல்ல முடியுதா வெளிப்படையா? ஏன் சொல்லியிருக்காங்களே, எங்களுடைய அகில இந்திய செயலாளர் சொல்லியிருக்காரு, செல்வ பெருந்தகை மாநில தலைவர் சொல்லியிருக்காரு, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. இல்லை, அதெல்லாம் உங்கள் விருப்பமாக சொல்லியிருக்கீங்க. கேட்டிருக்கோம், வி ஆர் டிமாண்டிங் வித் டிஎம்கே அப்படின்னு. நம்ம என்ன அவங்ககிட்ட தானே நீங்கள் சொல்லணும். அவர்கள் தான் கூட்டணியோட பெருங்கட்சி. அப்போ நம்ம வந்து நேற்று வந்து கிரீஷ் உடங்கர் சொல்கிறாரு, சீட்டு கேட்காம ஒருத்தங்க இருப்பாங்களா, ஆட்சியில் பங்கு கேட்காம. அந்த ஜென்ரிக்கான ஸ்டேட்மெண்ட் இல்லை. வெதர் இஸ் தேர் இஸ் த ப்ராசஸ். சொல்கிறது எப்படின்னா, எப்படி பிஜேபி அதிமுக கிட்ட எங்களுக்கு அதிகமான சீட்டு வேணும்னு கேட்குறாங்களோ, இல்லை அப்படி கேட்குற மாதிரி சொல்லி அவங்களே அமித்ஷா இங்கே வந்து பேசிட்டு போகிறாரோ, இல்லை அவங்க வந்து நீ கொடுத்தது வாங்கிட்டு போகிற இடத்துல இது வரைக்கும் சீட்டு பற்றி பிஜேபி ஒரு இடத்துல கூட கான்வர்சேஷனே வந்து இல்லையே. அதெல்லாம் கிடையாது. இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், நான் மறந்துட்டேன். ஒவ்வொரு முறையும் அமித்ஷா இங்கே வந்து என்ன பேசிட்டு போகிறாரு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. உங்களுக்கு அருணாச்சல் பிரதேசத்தை எப்படி கையாளுறதுன்னு எடப்பாடி கிட்ட பேசிட்டு போகிறாரா? கிடையவே கிடையாது. இல்லை வந்து டெல்லியில் நயினார் நாகேந்திரனோ அண்ணாமலையோ நாராயணன் திருப்பதி வரைக்கும் யாராவது ஒருத்தர் நாங்கள் பிஜேபி ஏடிஎம் கேலிங்ஸில் நாங்கள் 38 சீட்டு கேட்டிருக்கோம், 20 ஏதாவது ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்களா? இல்லை, நான் சொல்கிறது அமித்ஷா எதுக்காக இங்கே வந்துட்டு போகிறாருன்னு கேட்குறேன். கூடுதலான கூட்டணி கட்சிகளை சேர்ப்பதற்காக. ரெண்டும் ஒன்று தானே? இல்லை சார், எனக்கு சீட்டு கேட்குற வரை எனக்கு வந்து கூடுதலான கட்சிகளை சேர்க்கணும்னா எந்த கட்சியை சேர்க்கணும்னு நினைக்கிறாரோ அவங்கள போய் பார்க்கணும். அவர் இல்லை, ஏடிஎம்கே தானே கூட்டணி தலைமை. எல்லா நேரங்கள்லையும் ஏடிஎம்கே தானே பார்க்குறாரு, எடப்பாடியை தானே பார்க்குறாரு. கூட்டணி தலைமை தானே. இப்போ இதுக்கே வந்து ஓபிஎஸ் அங்கே போயிட்டும் வந்தார், அவரை பார்க்கவே இல்லையா அவங்க? இல்லை, பார்த்தாங்க. ஓபிஎஸ் அவர்கள் சந்திச்சார். நான் என்ன சந்திச்சேன்னு நேற்று வரைக்கும் பேட்டி கொடுத்துருக்காரு. நேற்று தேனியில் நான் திரு அமித்ஷா பார்த்து என்ன சொன்னேன்னு கொடுத்துருக்காரு. சந்திச்சது தான் உண்மை, சந்திக்காமல்லாம் இல்லை. என்னுடைய கேள்வி என்ன, இந்த சந்திப்பு நமக்கு தெரியல. இல்ல, அவர் பகிரங்கமா அறிவிச்சிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு தான் அறிவிச்சார். இல்ல, உடனே அறிவிக்கலாம். அந்த கான்ட்ரவர்சி வந்தப்ப ஓபிஎஸ் போய் அங்கே தங்கியிருக்காரு, பார்க்க முடியல. அப்போ கேட்டதுக்கு நான் வேற வேலையில் நீங்கள் கவனிக்காமல் விட்டுருப்பீங்க. அவர் சென்னை வந்த உடனே பேட்டியில் சொன்னார், நான் இதற்காக சந்தித்தேன்னு. அவர் சொல்லி தான் உலகத்துக்கு தெரிஞ்சது. சந்திச்சாங்களா இல்லையான்னு கன்ஃபியூஷன் இருக்கும்போது கார் போனது வந்து யாரும் பார்க்கல. அவர் திரு அமித்ஷாவை பார்த்து நான் அரசியல் பற்றி பேசிவிட்டு வந்தேன் அவர் பேட்டி அன்னைக்கே கொடுத்தாரு. இங்கே சென்னை வந்தோடனே கொடுத்தாரு. டெல்லி போனால் கார் உள்ளார போகிறத காட்டுவாங்க, 2 பேரும் சந்தித்து பேசுகிறத காட்டுவாங்க. இப்போ வாசன் அவர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் பிரதமரையோ மற்றவர்களையோ பார்த்தா அந்த புகைப்படம் வெளியில் வருது. அது என்ன, இவர் என்ன சைனாவிலேருந்து வந்துட்டாரா ஓபிஎஸ் மட்டும்? அவர் புகைப்படம் வெளியே வரல, அவர் அங்கே போனது தெரியல. பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்திச்சாரு, அந்த படம் ஏதாவது வெளியே வந்திருக்கா? கொடுத்துருக்கு காங்கிரஸ்லேருந்து அதிகாரப்பூர்வமாக கொடுத்தீங்களா? நாங்கள் ஒன்றும் அவரை போய் பாருங்கன்னு சொல்லியே. பார்க்க வேண்டாம்னு சொல்லியிருந்தீங்களா? மீறி பார்த்தாரா? சொல்லலை. அவர் போயிருந்தா அவர் தனிப்பட்ட முறையில் பார்த்தேன்னு அவர் சொல்லிட்டாரு. அதிகாரப்பூர்வமாக படம் கொடுத்தீங்களா? தாராளமாக பார்க்கலாம். அவர் சொல்லிட்டார், நான் பார்த்தேன். சரி, பார்த்தா பார்த்துட்டு போட்டோம். அதுக்கும் காங்கிரஸுக்கு சம்மந்தம் இல்லைல்ல. பிரவீன் சக்கரவர்த்திக்கு காங்கிரஸுக்கு சம்மந்தம் இல்லை. அது இல்லைங்க, அவர் போய் பார்த்ததுக்கும். இப்போ நீங்கள் வந்து என்ன பார்க்குறீங்க? நான் வந்து ஏஐசிசிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாண்டிய வந்து என்னை வந்து பேட்டி எடுக்கிறாரு,
கொஞ்சம் பிஜேபி சப்போர்ட் இல்ல கல்யாண பத்திரிகை அந்த பேட்டி கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமான்னு கேட்டுக்கிட்டு அவங்க இல்ல ஒரு பத்திரிகையாளரை நீங்க சந்திக்கிறதுக்கோ அல்லது மாற்று கட்சியை சேர்ந்தவர்களே கூட ஒரு நல்லது பொழுதுக்கு உங்களுக்கு அழைக்க வரவங்க யார்ட்டையும் கேட்க வேண்டியது இல்ல இல்ல. இல்ல இப்ப நாங்க என்ன சொல்றோம், அவர் பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்களே உங்களை சந்திக்கலாம். அவர் வீட்டு கல்யாணத்துக்கு நல்லது கொடுக்கலாம். நீங்க யார்ட்டையும் அனுமதி கேட்கல. நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய நல்லதுக்கு நம்ம போய் அதே சந்திக்கலாம். மாதிரி தாங்க. இப்ப அவர் பிரவீன் சக்கரவர்த்தி போய் பார்த்தத எங்களுக்கு தெரியாது. அவர் பார்த்திருக்கலாம், அவர் மறுக்கல. அவர் மறுக்கல. அவர் ஆமா நான் சந்திச்சேன்னு சொல்றாரு. என்ன பேசுறேன்னு சொல்றாரு. அவர் பெரிய மனுஷன், நல்ல மனுஷன், அவர் சந்திச்சு சொல்றாரு. இதுல என்ன இருக்கு பிரச்சனை? அதான் இப்ப திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருந்துகிட்டு இருக்கும் போது OPS வந்துங்க ஒரு முதலமைச்சராக இருந்தவர். ஆனா சக்கரவர்த்தி ஒரு முதலமைச்சராக இருந்தவர் கிடையாது. அவருக்கும் காங்கிரஸ் தொடர்புன்னு சொல்லுங்களேன். எளிமையா காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக கூட இருந்தவர் கிடையாது. அவர் வந்து டெல்லியில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அவர் ஒரு துறையில பணியாற்றுகிறார். ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அமித்ஷாவை பார்ப்பதற்கும் பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜய் அவர்களை பார்ப்பதும் ஒண்ணுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பிரவீன் சக்கரவர்த்தி பாக்கறலாம் ஒரு மேட்டர் இல்லன்னு சொல்லிருங்க. நான் அடுத்த கேள்விக்கு போறேன். நான் போக மாட்டேன். கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க இப்பதான் அததான் நீங்க வேற ஒரு இடத்துல அவர் முதலமைச்சராக இருந்தது இல்ல, மாநில தலைவராக இருந்தது இல்ல, நீங்க முதலமைச்சர் தான் பாப்பாருன்னு நினைச்சு இப்ப நம்முடைய விவாதமே எப்படி வந்ததுன்னா, ஓபிஎஸ் போய் பார்த்தது வெளியில தெரியலையேன்னு சொன்ன உடனே நீங்க இதை கேட்டீங்க. அதிகாரப்பூர்வமா அவர் கன்ஃபார்ம் பண்ணாரு. நான் அதுக்கு தான் நான் சொல்றேன், ஓபிஎஸ் ஒரு முதலமைச்சர் இருந்தார். இப்ப வாசன் அவர்கள் போய் பார்த்தா வருது, அண்ணாமலை போய் பார்த்தா வருது, மற்றவர்கள் பார்த்தா வருது. அவர் கூட்டணியை தான் பார்த்திருக்காங்க. இதான் திரு ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய கூட்டணியில் இருந்த திரு அமித்ஷாவை தான் போய் பார்க்கிறாரு. இங்க வந்து பிரவீன் சக்கரவர்த்தி ஓபிஎஸ் அந்த கூட்டணியில இல்ல இல்லீங்களா? ஆமா, அதுதான் நான் சொல்றேன். கூட்டணியில் இருந்தங்கிற வார்த்தையை பயன்படுத்தினேன். அதுதான் நான் சொல்றேன். அத மாதிரி அதுதான் அது பேசு பொருளா மாறிச்சு. திரு பிரவீன் சக்கரவர்த்தி வந்து நீங்க அதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜயை பார்த்ததை அவர் ஒன்றும் மறைக்கல. நான் போய் பார்த்தேன்னு சூப்பர். இளைய தலைமுறையை சேர்ந்த திரு கார்த்தி சிதம்பரம் 1967 இருந்தே காங்கிரஸ்ல ஒரே குமுறல் தாங்க. எங்களுக்குலாம் வந்து நிறைய குமுறல் மனசுக்குள்ள இருக்குங்கன்றார். 67 இருந்து நடந்த ஒரே ஒரு சம்பவம் ஆட்சியில் இல்லாததுதான். அப்ப ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற முயற்சியில இளைஞர்கள் விரும்புவதும் உங்களை போன்ற மூத்த தலைவர்கள் முட்டுக்கட்டை போடுவதுமா நிலைமை இருக்குதா? குமுறல்னா எதை தொடர்பா? இல்லை அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து அவர் எப்படி சொல்கிறாருன்னா, கார்த்தி சிதம்பரத்தினுடைய பேட்டியை நானும் படித்தேன். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அரசியல் கட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று விரும்புவது இயல்பு தான், வள்ளியேங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்குது. எந்த கட்சி எந்த ஊரில்? நம்ம கட்சி தமிழ்நாட்டில். ஆமாம், அதான் சொல்கிறேன். அப்போ அக்கம் பக்கத்தில் அறிகுறி இருக்கா? நானும் உங்களை 10 முறை பேட்டி எடுத்தேன், 10 முறை இதே வார்த்தை சொல்லி காமராஜ் நடப்பேன்னு சொல்ல மாட்டேன்னு ஒரே இடத்துல நின்றுட்டீங்க. இல்லையே, நான் சொன்னதுலேருந்து நீங்கள் எட்ட போயிட்டீங்களே. கார்த்தி சிதம்பரம் சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அதான் நான் சொல்கிறேன். நான் அந்த பேட்டியை படித்தேன். ஆமா, அவன் எல்லாருக்குமான குமுறல் எல்லாருக்குமானது தானே. அதில் என்ன இருக்கு சார்? குமுறிக்கிட்டே இருந்து என்ன சார் நீங்க போய் அடிக்க சொல்றீங்க? யாரும் அடிக்க வேண்டாம் சார், தேர்தல் தானே சார். பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன், இந்த பேட்டி என்பது உங்க டிவியில் நீங்க கேட்குற கேள்விக்கும் நான் கொடுக்குற பதிலும் எப்படின்னா, அது வந்து ரொம்பவும் ஆக்கப்பூர்வமான ஒரு பேட்டி. அதுதான் நான் முயற்சி பண்றேன். நீங்க வந்து ஏன் நீங்க ஆட்சியில் இல்லை, ஏன் நீங்க ஆட்சிக்கு வரலன்னா, ஆட்சிக்கு வருவதற்கான தேவை வருகிற பொழுது இல்ல நான் கவலைப்படல, நீங்க ஆட்சிக்கு வரல, உங்க கட்சியை சேர்ந்தவர்கள் கவலைப்படுறாங்கன்னு நான் சொல்ல வரேன். எல்லாருமே தான், எல்லாரும் வரணும்னு விரும்புறாங்க, ஒன்றும் தப்பு இல்லையே. வரணும் விரும்புறீங்க, ஆனா திமுக கூட்டணியில் தொடர்வோன்றீங்க. எப்படி வருவீங்க? நீங்க ஒரு கூட்டணியில இருந்தா வரக்கூடாதா? அப்ப கூட்டணி ஆட்சி சொல்லுங்க. நீங்க என்ன செய்ய தெரிஞ்சுக்கிறேன், வாய்ப்பு இருக்கு. கூட்டணி ஆட்சின்னு சொல்லுங்க. தாராளமா சொல்லலாம், என்ன இருக்கு? இல்ல அப்ப சொன்னாங்களே, எங்களுடைய அகில இந்திய செயலாளரே சொன்னாரு, கிரீஷ் சோடங்கர் சொன்னாரு, ஆட்சியில பங்கு கேட்க விரும்பாத கட்சி எது அப்படின்னாரு. சார் நான் இல்ல சார், அதான் சொன்னேன், ஆட்சிக்கு வர விரும்பாத. எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரியலன்னா நாங்க என்னங்க சார்? அவ்வளவுதான், அவ்வளவு கம்மி தானே சார். நான் அவ்வளவுதானே சார் வளர்ந்துக்கிறேன். நானும் சொல்ல வரேன் சார். நானே கேட்கிறேன், நம்ம வந்து ஆட்சியில பங்கு கேட்கிறோம் அப்படிங்கிறது வேற, ஆட்சியில பங்கு கொடுத்தா வாங்காத கட்சி எது, விரும்பாத கட்சி இது ரொம்ப ஜெனரிக் ஸ்டேட்மெண்டா இருக்கு இல்லையா? இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க வந்து சோடங்கர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், நாங்கள் வந்து அதிக இடங்களில் போட்டியிட விரும்புகிறோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்கிறோம்னு சொல்றீங்க. திமுக என்ன பதில் சொல்லுது? அது வேற விஷயங்க. நாங்கள் கேட்க வேண்டியதை கேட்டுட்டா. நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் அதிகாரப்பூர்வ மற்ற முறையிலும் அதிகாரப்பூர்வமான முறையிலும் 40 சீட்டு ஆட்சியில் பங்குங்கிற ஒரு நம்பரை சொல்லியிருக்கிறாங்கன்னு. பட் ஒரு 28 டேஸா, இஃப் ஐ எம் நாட் ராங், எந்த பதிலும் இல்லைங்கிறது விச் ஐ வாஸ் டோல்ட். ஏன்னா உங்களுக்கு திமுகவில் அவ்வளோ தொடர்பு இருக்கா? காங்கிரஸில் இருக்கக்கூடாதா? அண்ணன் அழகிரி சொல்ல மாட்டாரா? அது எப்படி சொல்லுவாங்க? நீங்கள் அவங்களே பதில் சொல்லலைங்கிறப்ப அண்ணன் அழகிரி எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? தம்பி 22 நாளா தம்பி அவங்க பதிலே வரல தம்பி சொல்லலாம். அது எப்படிங்க? அது இல்லை.
எப்படி நீங்க வந்து இது 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 எப்படி இது இல்லை நான் ஒரு பத்திரிகையாளனா நான் இதே பொழப்பா தெரியுறேன், அதனால என்னுடைய தகவலை சொன்னேன். மறுங்க ஏறுங்க, நான் வந்து உங்களை நான் அப்படி இல்லைங்க. உங்களுக்கு வந்து நீங்க திமுகவில் என்ன நடந்திருக்கிறது, திமுக என்ன சொல்லி இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறேன். நான் 27 வருஷமா பத்திரிகையாளர் உட்காந்துருக்கிறேன். 27 வருஷமா பத்திரிகையாளர் உட்காந்துருக்கிறேன். இருக்கட்டுமே, அதனால என்ன தமிழ்நாட்டுல முதல்ல வந்து காங்கிரஸ் கட்சி தாவேகா பற்றி போக விரும்புகிறதுன்னு முதல்ல நான் தான் சொன்னேன். நீங்க வந்து 5 உறுப்பினர் கொண்ட குழு அமைச்சோன்னே அண்ணன் சிதம்பரம் வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டது அதோடைய அடையாளம் தாங்கிறத நான் சொன்னேன். நல்ல வேளை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அப்படின்னாரு. எதுக்கு முற்றுப்புள்ளி? இல்லைங்க, வதந்திகள் சம்பந்தமாக தலைவர் சிதம்பரம் அவர்கள் அப்படி சொன்னார்கள். அவர் ஒன்றும் எதையுமே எதிர்பார்த்தோ அல்லது மறுத்தோ இல்லாத ஒன்றை சொல்லியோ பழக்கப்பட்டவர் கிடையாது. ஆளாளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பத்திரிகைகளில். சில கட்சிக்காரர்களும் அந்த தரப்புலையும் இந்த தரப்புலையும் மாறி மாறி பேசிடுறாங்க. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக ஒரு கமிட்டி அறிவிக்கப்பட்டிருக்கிறதுன்னு இல்லை, நீங்கள் இந்த மாதிரி சீட்டு தொடர்பாகவும் ஆட்சியில் பங்கு தொடர்பாகவும் பேசுகிறத இப்போ நீங்கள் வெளிப்படையாக சொல்கிறீங்க. கிரீஷ் ஓடங்கர் நேற்று சொன்னார், யார் வந்து நாங்கள் ஏற்கிறோம் மறுக்கிறோம் அது அந்த நேரத்தில் பார்ப்போம், இப்போ பேசுறதுக்கு இல்லைன்னு அப்படி சலனமே திமுக காட்ட மாட்டதே. ஒரு ரியாக்ஷன் ஏதோ ஒன்று சொல்லலாம்ல, உரிய நேரத்தில் முடிவெடுப்போம், தேர்தலுக்கு பிறகு பேசி முடிவெடுப்போம், ஏதோ ஒன்று சொல்லலாம். அப்படி ஒரு ஆன்சர் நீங்கள் வந்து சொல்ல வேண்டியவர்கள்ட்ட அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது எப்படி உங்கள்கிட்ட எப்படி சொல்லுவாங்க? இல்லை நீங்கள் பேசலைன்னு எப்படி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இன்றைக்கி கூட கனிமொழியும் சோடங்கரும் ஒரே நிகழ்ச்சியில் சந்திச்சிருக்கிறாங்க. தனியார் 2 நிமிஷம் பேசியிருக்காங்க. டெல்லியில் வந்து டிஆர் பாலும் கனிமொழியும் பேசுகிறாங்க, காங்கிரஸ் தலைவர்களை பார்த்து. வேணுகோபாலை பார்த்து பேசுகிறாங்க. நாட் இன் டெல்லி, ஒன் இன் சென்னைன்றாரு. நீங்கள் டெல்லி பேசுகிறாங்க. அதே கிரீஷ் ஓடங்கர் தான் சொன்னார். என்னன்னு திரு செல்வ பெருந்தகை பக்கத்தில் நேற்று அதே ப்ரெஸ் மீட்டில் டெல்லியில் தலைவரோடு பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னார். நீங்கள் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டை மாநில தலைவர் சொன்னார். நாட் இன் டெல்லி, ஆல் டாக்ஸ் இன் சென்னை அப்படின்னு அதை மறுத்தவர். அதன் பிறகு வருகிற பேச்சை பற்றி அவர் சொல்லிருப்பாரு. அங்கே பேசுறதுங்கிறது இயல்பு தானே. நீங்கள் ஒரு தொலைபேசியில் சென்னைக்கு பேசுவதற்கும் ஒரே அறையில் உட்காந்து பேசுறதுக்கும் பார்லிமெண்ட்ல எவ்வளவு சந்திக்கிற. உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் திமுக கூட்டணி மீது அதிருப்தியாக இருக்கிறார்கள்னா மறுப்பீங்களா? எல்லா கட்சியிலையுமே அது இருக்குங்க. இப்போ அதிமுகவில் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் இருக்கிற அதிமுக பிஜேபி வேணாங்கிறாங்க. அதிமுக உயிரை கொடுத்தவர்கள் கூட பிஜேபி வேணாங்கிறாங்க. ஒரு தலைவர் பேரை சொல்லுங்க. எங்க ஊர்ல இருக்கிற எல்லா சார், நான் தொண்டர்களை சொல்ல சார், ஒரு தலைவர் பேரை சொல்லுங்க. ஒரு இன்னைக்கு எம்எல்ஏ சொல்லுங்க, ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஏன் நீங்க செங்கோட்டையனை விட ஒரு பெரிய தலைவர் உண்டா? செங்கோட்டையனுக்கு இபிஎஸ் கூட பிரச்சனை, பிஜேபி கூட பிரச்சனை இல்லை. இருக்கட்டுமே, யாரோட இருந்தா என்ன? நான் கேட்கிறேன், திமுக கூட காங்கிரஸ் பிரச்சனை இருக்கான்னு. நான் அதான் உங்களை கேட்கறேன். எந்த ஒரு கட்சிக்கும் கட்சிக்குள்ளாரே கூட பிரச்சனை இருக்கும். அது ஒரு பெரிய இஷ்யூ இல்ல. இல்ல சார், நான் கட்சிக்குள்ள நான் வந்து டெமோக்ராட்டிக்கல் பார்ட்டி, நான் அதை நான் டிஸ்பியூட் பண்ணல. நான் சொல்றது திமுகவுடைய கூட்டணியில யாருக்கா டிஸ்பியூட் இருக்கா? இல்லைங்க, எங்களுடைய தலைவர்கள் யாரும் பெரிய தலைவர்கள் யாருக்கும் அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்லை. அதே பிரவீன் சக்கரவர்த்தி யூபியில் வந்து growth எப்படி இருக்குது, கடனை எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்க, தமிழ்நாட்டில் எப்படி கடனை யூஸ் பண்றாங்கன்னு ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்டே வச்சார். ஏங்க, அது ஒரு பாயிண்டே இல்லைங்க. நான் என்ன சொல்ல வரேன், அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார், அவ்வளவு. சிதம்பரம் அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு, அருமையான விளக்கம் சொல்றாரு சிதம்பரம். தலைவர் சிதம்பரம் அவர்கள் மிக தெளிவான விளக்கம். அவர் பிரவீன் சக்கரவர்த்தி பெயரை குறிப்பிட்டு சொல்ல, ஆமா, அவர் பொதுவாக சொல்லியிருக்காரு. என்னுடைய கருத்தும் அதுதான். எவ்வளவு தூரம் பாருங்க, காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களே பொது வழியில பதில் சொல்ல வேண்டியது. அப்படி இல்லைங்க, இது வந்து எல்லா கட்சிகள்லையும் இருக்கிறது தான். இது அண்ணாமலை அம்மா பேசிட்டு இருக்காரு. அண்ணாமலை எவ்வளவு பேசுறாரு? ஏன் அண்ணாமலை மறைக்கப்படுறாரு? அண்ணாமலை யார பேசுறாரு? ஏன் நிறைய பேசுறாரு? சொல்லுங்களேன். நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம்னு எனக்கு தெரிஞ்சு 4 முறை சொல்லிட்டாரு. மாநில தலைவரா மாற்றப்பட்ட பிறகு. ஆமா, மாநில தலைவரா இருந்த பிறகு ஏன் மாற்றப்பட்டார்? 2024 ஏன் அவர் மாற்றப்பட்டார்? நீங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் அவருக்கு ரொம்ப வேண்டியவர். ஆமா, நீங்க காங்கிரஸ் கட்சிக்கு தெரியுமோ என்னமோ, அண்ணாமலையோ அமித்ஷா உங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. நீங்க சொல்லுங்க. வேற விஷயம். நான் என்ன சொல்ல வரேன், ஏன் அண்ணாமலை மாற்றப்பட்டார்? அவருடைய டேர்ம் முடியுது. அதெல்லாம் இதுல என்ன டேர்ம் இருக்கு? 3 வருஷம் காங்கிரஸ் கட்சி மாதிரியா சார்? நான் சொல்ற வரைக்கும் தலைவரா நானே இருப்பேன். மோடி எத்தனை வருஷமாங்க இருக்காரு? மோடி மாநில தலைவர் கிடையாது சார், அவர் பிரதமர் சார். பிரதமருக்கு மட்டும் வருஷம் கிடையாது. யார் எங்க சொல்லுங்க? கட்சிக்கு வருஷம் இருக்குன்னா பிரதமருக்கும் வருஷம் உண்டுங்க. இந்திரா காந்தி இருந்ததா, நேருக்கு இருந்ததா? எங்க கட்சி வேற. நீங்க சொல்றதுனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். எந்த விதி சொல்லிருக்கீங்க? நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? 3 வருஷம் இருந்துட்டாருன்னு சொன்னீங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு பிஜேபியோட மாநில தலைவருக்கான விதிமுறை 3 வருஷத்துக்கு டேர்ம் மாறுது. ஜேபி நட்டா இப்ப மாற போறாரு. இப்ப எவ்வளவு 5 வருஷமா ஆயிடுது நட்டா வந்து. ஆமா, 2 டேர்ம் கொடுப்பாங்க. ஆமா, அப்பள 6வது வருஷம் வந்தா 3 டேர்ம். இல்ல இல்ல, உங்களுக்கு தெரியும், பொன் ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டுல 2 டேர்ம் வந்திருக்காரு, தமிழிசை 2 டேர்ம் வந்திருக்காரு. நீங்க சொல்லுங்க. அத அவங்களோட டேர்ம் முடிஞ்சது. அதெல்லாம் கிடையாதுங்கற. அப்படினா ஏன் மற்றவங்களுக்கு இப்ப உங்களுக்கு வந்து 75 வயதிற்கு பிறகு
பிஜேபியோட எந்த விதி சொல்லுது? கூடாதுன்னு சொன்னாங்க. பிஜேபி எந்த விதி சொல்லுது நீங்க நம்ம சொல்லுங்க நாங்க சொல்ல பத்திரிகைகள்ல வந்தது சார். அத மாதிரி ஆர்எஸ்எஸ்ல பேசுனதா சொன்னாங்க. சார் இப்ப நீங்க விதி சொல்றீங்க. அது எப்படி திரு அழகிரி போன்ற மூத்த தலைவர்கள் நீங்க பத்திரிகையில சொன்னாங்க, பேசுறதா சொன்னாங்க. அத்வானிக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஏன் அத்வானி வரலன்னா யார் சொன்னான்னு சொல்லுங்க. பத்திரிகைகள்ல பூரா வந்தது. சார் நீங்க என்கிட்ட வந்தா சொல்லிட்டு போவாங்க, அழகிரி இது மாதிரி 75 வயசு ஆயிட்டு அதனால அத்வானி. சார் 28 நாளா பதில் வரலன்னொன்னு டிஎம்கேல ஒன்ட்ட சொன்னாங்களா, நான் ஒன்ட்ட சொன்னான்னு கேக்குறீங்க. அப்ப நீங்களே பத்திரிகையில சொன்னாங்கன்னு சொல்றீங்க. லாஜிக் வேணாமா சார்? இது உலகம் பூரா தெரிஞ்ச விஷயம் சார். இது மறைக்கப்பட்ட விஷயமே இல்ல. நீங்க இதை மறைச்சு பேசுறதுனால இது இந்த விவாதம் இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க. இல்ல, எனக்கு இதுல மறைக்கிறது இந்தியா இருக்கு. முழுவதும் இந்த விவாதம் அது. என்ன விவாதம்? ஏன் 75 வயசு ஆன பிறகு எங்க சொல்லிருக்கீங்க? நான் ஒரு பைலால காட்டுங்க, நான் கேக்குறேன் உங்களை. அங்க ஒரு நடைமுறை யார் சொன்னான்னு கேளுங்க. பலரும் சொன்னாங்க. அமித்ஷா ஒரு தடவையா சொன்னார் சொல்லுங்க, நரேந்திர மோடி சொன்னார் சொல்லுங்க, நட்டா சொன்னார் சொல்லுங்க. அவங்க தான் அதை மீறி இருக்காங்களா? அவங்க எப்படி சொல்லுவாங்க? அதை ஆர்எஸ்எஸ் சொல்லட்டும். ஆர்எஸ் யாரோ ஒருத்தர் ஆர்எஸ் தான கையில சவுக்கு வச்சிருக்கு. வந்து அத்வானிக்கு வாய்ப்பு தராததற்கு சொல்லப்பட்ட விஷயம் அன்னைக்கு அதுதான். யார் சொன்னாங்கன்னா சொல்ற பத்திரிகைகள்ல பூரா வந்ததுங்க. இதை மட்டும் உங்களுக்கு யார் சொன்னா? இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்ற எல்லாத்தையுமே உங்களுக்கு யார் சொன்னா? நான் தான் சொன்னேன், நீங்க சொன்னீங்கன்னு. நான் அது எப்படிங்கிறது தவறு, நீங்க சொல்றது தவறு இல்ல சார். உங்களுக்கு சார் நான் ஒரு ஜேர்னலிஸ்டா எனக்கு சோர்ஸ் இருக்கு சார். அதே மாதிரி தாங்க எங்களுக்கும் பல சோர்ஸ் இருக்கு. எங்களுக்கு பிஜேபிலேயே பல பேர் சொன்னாங்க. இதுல உங்களுக்கு தான் சோர்ஸ். அததான் நான் சொன்னேன். அண்ணாமலை சொன்னாரா, அமித்ஷா சொன்னாரா, அவர் எப்படி சொல்லுவாரு நீங்க கேட்டீங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ உங்களுக்கு வந்த சோர்ஸ் நீங்க சொல்லல, பத்திரிகையாளர்களால எனக்கு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நாங்க வந்து சக அரசியல்வாதி. காங்கிரஸ் தலைவர் திரு அழகிரி வந்து பிஜேபி காரங்களோட தொடர்பு. நிச்சயமா. இது என்னது, எனக்கு எவ்வளவு பேர் வேண்டியவங்க இருக்காங்களே. பியூட்டிஃபுல். நீங்க இது மாதிரி சொல்றீங்க. பியூட்டிஃபுல். அப்ப வந்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றதுக்கான விளக்கத்தை திரு சிதம்பரம் கொடுக்கிறாரு. அதை தாண்டி சிதம்பரம் அவர்கள் பிரவீன் சக்கரவர்த்திக்குன்னு ஒரு விளக்கம் கொடுக்கல. அவரிடம் அது சம்பந்தமாக விவாதிக்கப்பட்ட பொழுது தலைவர் சிதம்பரம் அவர்கள் அதை சொன்னார். திரு செல்வப்பிரந்தை மாநில தலைவர் தற்கூரிங்கிற அளவுக்கு போய் நிக்கிறார். இதெல்லாம் தெரியாம இருக்கிறாங்க, பொருளாதாரம் தெரியல, அது இதுன்னு போய் அடிக்கிறாரு சொந்த கட்சிக்குள்ள. அவர் ஒன்றும் தற்கூரிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலைங்க. பிரவீன் சக்கரவர்த்திக்கு எதிராக செல்வ பெருந்தகை தற்கூரின்னு பயன்படுத்தலை சார். அவர் யாரை சொல்றாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இது மட்டும் எப்படி அவருக்கு எதிராக அதை பயன்படுத்தல சார். இதே மாதிரி இந்த கான்டெக்ட்ல தான் சார் கேள்வி கேட்கப்படும். நீங்க இவ்வளவு நழுவி நீங்க பதில் சொல்றீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் எனி क्वेश्चंस. சார் நான் என்ன சொல்றேன், யாருமே நழுவல. நீங்க எப்படி கேள்வி கேட்கிறீர்களோ அதே பாணியில நான் பதில் சொல்றேன். இல்ல சார், திரு சிதம்பரம் கவுண்டர் கொடுத்தார். யாருக்கு? இல்ல பேர் சொல்லல, எல்லாருக்கும் தெரியும். இல்லைங்க, அந்த விஷயம் அவரிடம் விவாதிக்கப்பட்ட பொழுது அவர் சொன்னது அவ்வளவுதான். அவர் வந்து ஒரு சின்ன குறிப்பு மட்டும் தான் கொடுத்திருந்தார். திரு ராகுல் காந்தியுடைய ஒப்புதல் இல்லாம, சம்மதம் இல்லாம திரு பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் விஜயை சந்திப்பாங்க நீங்க உண்மையிலே நம்புறீங்களா? நான் என்ன சொல்றேங்க, ராகுல் காந்திக்கும் மற்ற தலைவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ராகுல் காந்தி ஒன்றை நினைத்தால் சொல்லக்கூடியவர், செய்யக்கூடியவர். இதை மாதிரி டிப்ளமேட்டிக்காக பேசுகிறதெல்லாம் அவர் விரும்புகிறதே கிடையாது. இப்போ நீங்களும் நானும் பேசிக்கிறோம் பாருங்க, வார்த்தை போர். இது ராகுல் காந்தி அவர்களிடம் கிடையாது. அவர் திமுக வேண்டான்னு முடிவு பண்ணால் கூப்பிட்டு திமுக வேண்டாம், மாற்று ஏற்பாடை செய்யுங்கன்னு சொல்லுவார். நீங்களாம் தடுக்கிறீங்களா? நான் சொல்கிறத கேளுங்க. நாங்கள்லாம் தடுத்து எதுவும் நடக்கக்கூடியது இல்லை, அல்லது நாங்கள் சொல்லியும் நடக்கக்கூடியது இல்லை. அவரிடம் ஒரு விஷயத்தை தெளிவாக விளக்கி சொன்னால் அதை அவர் புரிந்து கொள்ளக்கூடியவர். அவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக முதலமைச்சருக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. நேரடியாக தொலைபேசியில் பேசக்கூடியவர். ஆமாம். அவர் அதற்காக அழகிரியையோ சிதம்பரத்தையோ செல்வ பெருந்தகையோ தொடர்பு கொண்டு அவரிடம் பேசுங்கள் என்று சொல்ல வேண்டியதில்லை. அதே மாதிரி விஜயும் அவருக்கு வேண்டியவர். அவர்கிட்டையும் அவர் நேரடியாக பேசக்கூடியவர். அதனால் காங்கிரஸ் தரப்பில் இது பூடகமான எதுவுமே கிடையாது. உங்கள் மூலமாகவே நாங்கள் இந்த செய்தியை சொல்கிறோம். காங்கிரஸில் இருக்கிற ஏறக்குறைய அத்தனை தோழர்களும், கீழ்நிலையில் இருக்கிறவர்களும், மாவட்ட தலைவர்களாக இருக்கிறவர்களும் அதிக இடங்களில் போட்டியிடணும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்பது உண்மை. அதை ஒன்றும் யாரும் மறைச்செல்லாம் பேசலை. நீங்கள் வந்து அதற்கான வாய்ப்பு இல்லை. அது வந்து இருக்கு இல்லைங்கிறத நீங்க சொல்ல முடியாது. இல்ல, அதாவது என்ன, ஏற்கனவே நெருக்கடி இருக்கு. உள்ள கமல்ஹாசன் சார் வந்திருக்காங்க. அதனால என்ன, இப்போ ஆந்திராவில் நாயுடு இண்டிபெண்டாக ஜெயிச்சுட்டார், ஃபுல்லாக ஜெயிச்சுட்டாரு. பட் கூட்டணி கட்சிகளும் கொடுத்தாரு. அது மாதிரி கொடுத்தா என்னென்னு இப்போ இங்கே இருக்கிற மாவட்ட தலைவர்களே பல பேர்கிட்ட பேசியிருக்கிறாங்க.
இது வந்து நாங்களும் எங்களுடைய கூட்டணி கட்சியும் பேசிக்கொள்ள வேண்டிய அதான் திரு கார்த்தி சிதம்பரம் இதே பாயிண்ட்டை சொல்லியிருந்தாரு. நீங்க எல்லாருமே வந்து பாஜக கூட்டணியை பெருந்தன்மையா மேற்கொள் திரு பிரவீன் சக்கரவர்த்தி யூபியில் இருக்கக்கூடிய பாஜக அரசை மேற்கொள் காட்டுறாரு. நீங்க ஆந்திராவில் இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி அரசை காட்டுறீங்க. இதே மாதிரி தான் 2014 19 பாஜக அகில இந்திய அளவில் டெல்லியிலுமே பண்ணாங்க. ஸோ பாஜக ஒரு நல்ல மாடல் வச்சிருக்கு, நீங்க எல்லாம் ஒத்துக்கிறீங்க. இல்லை, பாஜக மிக அருமையான மாடல்லாம் வச்சுருக்குங்க. 1-2 கிடையாது. ஒரு திட்டத்துக்கு மகாத்மா காந்தி பேர் இருந்தது, உடனடியாக அந்த பேரை மாற்றிட்டாங்க. ராஜீவ் காந்தி பேரை வச்சிருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன், ராஜீவ் காந்தி பேரை யார் பேருமே வைக்க வேண்டாம். நீங்க யாரையாவது சவார்கர் பேரை வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா யார் கொடுத்தா? நான் சொல்றத கேளுங்க. பட்டேலுக்கு யார் பாரத ரத்னா நான் கொடுத்தா? சொல்றத கேளுங்களேன். நீங்க சொல்லுங்களேன். இல்லை, இதை நான் சொல்லிடுறேன். நீங்க சவார்கர் பேரை யாருக்காவது வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு புது திட்டத்தை உருவாக்கி வைங்க. சாவர்கர் விட்டுருங்க. நீங்க கொண்டாடக்கூடிய நான் இந்த கேள்வி அம்பேத்கருக்கு பாரத ரத்னா யார் கொடுத்தாங்க சொல்லுங்க. எப்ப கொடுத்தீங்க? ஏங்க, நாங்க வந்து அம்பேத்கரை அழைத்து இருக்க நேரு பிரதமரா இருக்கும்போது பாரத ரத்னா விருது அவருக்கு அவரே கொடுத்து கொண்டார். இந்திரா காந்தி பிரதமரா இருக்கும்போது அவருக்கு அவரே பாரத ரத்னா கொடுத்து கொண்டார். பின்னாடி வந்த அவ்வளவு பெரிய தலைவர்கள் அவருக்கு மகாத்மா காந்தி உயிரோடு இருக்கும் பொழுது தன்னை அவரே சுட்டுக் கொண்டார். அதையும் சொல்லுங்க. நான் சொல்றது பொய்ன்னு சொல்லுங்க. நீங்க இவ்வளவு இப்படி வாதம் வைக்க நான் நினைக்கவே இல்லை. இந்திரா காந்தி தனக்கு பாரத ரத்னா கொடுத்தது உண்மையா பொய்யா? நீங்க நேரு தனக்கு இந்திரா கொடுத்தது உண்மையா பொய்ன்னு சொல்லாத உடனே நீங்களே பேசி மகாத்மா காந்தி சுட்டு கொண்டது எங்க வருவீங்க? இல்ல இல்ல, எவ்வளவு பலவீனமான வாதம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், நேரு மகாத்மா காந்தி பேரை மாற்றினதான் உங்க வருத்தம். இல்ல நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எந்த மூத்த தலைவர்களையும் கொண்டாடாத காங்கிரஸ் கட்சி, அந்த நேரு ஒரு குடும்பத்தை தவிர யாரையும் கொண்டாடாத கிடையாதுங்க. நீங்க காந்தி பத்தி கவலைப்படுறீங்க. இப்ப நாங்க லால் பகதூர் சாஸ்திரி பிரதமர் ஆகலையா? ஏன்னா லால் பகதூர் சாஸ்திரி பிரதமருக்கு அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? எவ்வளவு தற்காலிக ஏற்பாடு. என்ன ஏற்பாடு? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. முறை பிரகாரம் வந்தவர் அவர். என்ன தற்காலிகம் இருக்கு? லால் பகதூர் சாஸ்திரி பின்னாடியே யார் வந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டு இது வந்துங்க, இது வந்து உங்களுடைய தன்மையை எப்படின்னா உங்க பின்னாடி யார் இருக்கா, உங்க முன்னாடி யார் இருக்கான்னு கேட்கிற கேள்வி இது. இல்ல, நீங்க காந்தியோடைய பேரை மாத்துனதுக்காக கவலைப்பட்டவங்க. ராஜீவ் காந்தி கேல் ரத்னான்னு, இந்திரா ஆவாஸ் யோஜனான்னு வச்சீங்க, ராஜீவ் கேல் ரத்னான்னு கொடுத்தீங்க, எல்லாத்தையும் உங்க கூட நேரு யுவ கேந்திரான்னு வச்சீங்க, எல்லாம் உங்க குடும்பத்துக்கே வச்சுக்கிட்டீங்க. நீங்க என்ன மகாத்மா காந்தி பத்தி கவலைப்படுறீங்க? நான் சொல்றது, நாங்க எங்க குடும்பத்துக்கு வச்சுக்கிட்டோம்னாங்க, எங்க குடும்பத்துல 2 பேரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. வேற எந்த குடும்பத்துல 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க? 1000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. எந்த குடும்பம்? 1000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. மோடி குடும்பத்துல கொலை செய்யப்பட்டிருக்கிறார்களா? வாஜ்பாய் குடும்பத்துல கொலை செய்யப்பட்டிருக்கிறார்களா? அத்வானி குடும்பத்துல கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க பதவியில இருந்தாங்களா? தலைமுறையா 4 தலைமுறையா? ஏன் நீங்க சுதந்திர போராட்டம் 4 தலைமுறை நீங்க சுதந்திர போராட்டத்துல ஜெயிலுக்கு போய் நீங்க செஞ்சிருக்க வேண்டியதுதானே? இல்லன்னு சொல்லுங்க. யாருமே போகலையே. ஒரே ஒரு உதாரணம் சொல்லுங்க. சார், இந்திய சுதந்திர போராட்டத்தை நான் வந்து வரிக்கு வரி சொல்லுவேன். நானும் மறுக்கவே மாட்டேன். பாரதிய ஜனதா அல்லது அன்றைக்கு இருந்த ஜனசங்கம், பாரதிய ஜனதா கிடையாது சார். நீங்க அதான் நான் சொல்றேன், அன்றைக்கு இருந்த ஜனசங்கம். சார், இந்த தலைவர்கள் ஆங்கிலேயர் வீர சாவர்கர் சொத்து பிரச்சனைக்கா ஜெயிலுக்கு போனாரா சார்? வீர சாவர்கர் சதி செஞ்சு போய் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு. என்ன சதி செஞ்சார் சார்? அவரு பல சதிகள் சம்பந்தம். நல்லக்கண்ணு அவர்கள் சதி செஞ்சாரு, அந்த மாதிரியா சார்? நல்லக்கண்ணு சொல்லியே. நல்லக்கண்ணுக்கு சதி தானே சார், மதுரை சதி வழக்கு தானே சார் அதுக்கு பேரு. மதுரை சதி வழக்கு என்ன பண்ணாரு? நல்லக்கண்ணு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த வெளியில வந்து கொஞ்சமா நியாயம் இருக்கு. நியாயம். ஒரே கேள்வி, ஒரு பதில் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நல்லக்கண்ணு எப்படி வெளியிலே வந்தார்? சவார்கர் எப்படி வெளியில வந்தார்? சரி, சவார்கரை பத்தி சரின்னு சொல்ல நான் சொல்றேன். சவார்கரை பத்தி இந்திரா காந்தி எழுதுனா நான் இப்ப போட்டு காட்டுறேன் டிவில. நீங்க சொல்லுங்க. நான் கேட்டதுக்கு ஒரு ஏங்க நீங்க உடனே இந்திரா இல்ல சார், இந்திரா காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர், இந்த நாட்டுடைய பிரதமர், உலகமே வீர சாவர்கரை போன்ற வீர மனிதர்கள். ஏங்க ஒரு நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், நான் அது படிக்கல, நீங்க வேண்டாம் படிங்க. நான் காட்டுறேன். அதிகாரம் பிரைம் மினிஸ்டர் இருந்தபோது நான் சொல்றதை கேளுங்க. நல்லக்கண்ணு எப்படி வெளியிலே வந்தார்? சவார்கர் எப்படி வெளியிலே? நீங்க ஏதோ சதி செஞ்சு வந்தாருன்னு சொன்னீங்கல்ல, மதுரை சதி வழக்குன்னு நல்லக்கண்ணு வழக்குல கேஸ். ஏங்க இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்களேன். நீங்க தானே சொன்னீங்க நல்லக்கண்ணு. சுதந்திர போராட்டத்துக்கு காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, எல்லா இயக்கத்தை சேர்ந்தும் போராடி இருக்காங்க. அது ஒரு ஓரமா இருக்கட்டும். நான் கேட்கறது காந்தி பேர் மாத்திரம் நீங்க கவலைப்படுறீங்க. உங்களுடைய இயக்கத்துல என்ன பேர் வச்சீங்க? ஒரு தவறான வரலாற்றை படைக்க பார்க்கிறீர்கள். தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. சுதந்திர போராட்டத்திற்கு காங்கிரஸ், பொது உடைமை கட்சிகள், திராவிட கட்சி, பெரியார் சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக இருந்தார். சோஷலிஸ்ட் கட்சி,
எல்லாருமே சம்பந்தம். பெரியார் வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்தபோது சுதந்திர போராட்ட தீவிரமா இருந்தார். ஏங்க எப்ப இருந்தார் பெரியார்? பின்னாடி மாறினாங்க. எது லேட்டஸ்டோ அதானங்க சொல்லணும். அதனால என்னங்க என்ன சார் நேத்து வரைக்கும் நீங்க காங்கிரஸ்ல இருக்கீங்க, அப்புறம் திமுகக்கு தாவிடுறீங்கன்னா அப்படின்னா வந்து காங்கிரஸ் திமுக தான் சார் லேட்டஸ்ட். சார் சுதந்திரத்தை எனக்கு கொடுக்காதீங்கன்னு சொன்னவர் சார் பெரியார். அதான் சார் லேட்டஸ்ட். இருக்கட்டும், அவர் மாநில காங்கிரஸ் தலைவரா இருக்கும்போது சுதந்திரத்துக்காக போராடினார். காங்கிரஸ் நாங்க சத்தியமூர்த்தி பவன்ல பெரியார் படத்தை தாங்க முதல்ல, ஏன்னா ஒரு மாநில தலைவரா இருந்தார். அதனாலதான் சொல்றேன். அதுக்கப்புறம் மாறினாரு. காங்கிரஸ்க்கு எதிராக 1000 பேசினாரு. அசோக் இவரு கூட தான் காங்கிரஸ்ல இருந்தாரு, மொராஜி தேசாய். காங்கிரஸ்ல இருந்து மாறி ஒரு பிரதமரா வந்தாரு. ஆமா, இந்திரா காந்தி செல்வம் சொல்ல முடியுமா? ஆமா, காங்கிரஸ் ஐடியாலஜி எதிர்த்து சார் பெரியார். அதான் அதே தான் நாங்களும் சொல்றோம். பெரியார் வந்து காங்கிரஸ்ல இருந்தாரு, அதன் பிறகு போயிட்டாரு. சார் நீங்க எங்க போய் நிக்கிறீங்க பாருங்களேன். இல்ல இல்ல, நான் மகாத்மா காந்தி பேரை மாத்தினீங்க கேட்டேன். நீங்க மகாத்மா காந்திக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு கேட்டேன். நீங்க போய் எங்க நிக்கிறீங்க பாருங்க. அது இவ்வளவு பலவீனமான வாதங்களா இருக்கு. எது பலகீனம்? நீங்க பலகீனமா? நான் ரொம்ப பலகீனம் சார், அது தெரிஞ்ச விஷயம். நான் பலம் பெறத்தான் நான் கேட்கிறேன். நீங்க வந்து நான் என்ன சொல்ல வரேன், மகாத்மா காந்திக்கு நாங்க என்ன செய்யல, என்ன செஞ்சீங்க? நிறைய செஞ்சிருக்கிறோம். என்ன செய்யல? நீங்க மகாத்மா காந்திக்கு இல்ல, பட்டேலுக்கு அம்பேத்கருக்கு மூணுக்குமே சேர்த்து சொல்லுங்க. பட்டேலுக்கு நிறைய வாய்ப்பு உங்களுக்கு தரேன், நீங்க சொல்லுங்க. நான் ஒண்ணே சொல்றதை கேளுங்க. இந்திய அரசியல் சட்டம் எழுதுவதற்கான வாய்ப்பை அம்பேத்கருக்கு காங்கிரஸ் கட்சி தான் கொடுத்தது. இத மாதிரி ஒரு அபாண்ட நீங்க சொல்லுவீங்களா? இத மாதிரி அபாண்ட சொல்லுவீங்களா? நீங்களா கொடுத்தீங்க. அவரை வந்து மெம்பரா கூட ஆக்க விடாம தடுத்து, பாராளுமன்ற உறுப்பினரா கூட ஆக்க விடாம தடுத்து, எதிர்த்து வேட்பாளர் நிறுத்தி தோற்கடிக்க முயற்சி பண்ணி வேற ஒரு இந்திய குடியரசுக் கட்சி இன்னைக்கு நாட்டுறாங்க. வேற ஒரு கட்சி, குட்டி கட்சி பேர்ல பங்கால்ல ஓரமா நின்று போட்டிட்டு வந்தவர் சார். அவரு மகாராஷ்டிரா சேர்ந்தவர், எங்கேயோ நின்று போட்டிட்டு வந்தவர். அவருக்கும் காங்கிரஸிற்கும் பம்பாயில போட்டி வந்த பொழுது நேரு அவர்களே போய் அவருக்கு எதிராக பேசினார். அப்புறம் என்ன சார் நீங்க சொல்லுங்க? அவரை நாங்க அரசமைப்பு எழுத நீங்களா செஞ்சீங்க? நான் எப்படி சார் ஒரு வாழ்நாள் முழுவதும் இருக்கிற ஒரு அரசியல் வரலாற்றை பேசுகிற பொழுது நீங்க அதை பேசிட்டு இதை சொன்னீங்கன்னா எப்படி சார்? நீங்க நான் சொன்னதை கேளுங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் நீங்க யூ ஆர் ராங், டோட்டலி கரெக்ட் மீ சார். நான் என்ன சொல்ல வரேன், அன்றைக்கு அரசியல் சட்டம் எழுத வேண்டும் என்கிற பொழுது அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கார், அதை போன்ற மிகப்பெரிய காங்கிரஸில் இருந்த வழக்கறிஞர்கள் பெயர்கள் எல்லாம் பரிசீலிக்கப்பட்டது. கடைசியாக மகாத்மா காந்தியும் நேரு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு விளிம்பு நிலை மனிதன் தான் இதை எழுதணும். மகாத்மா காந்தி எதுக்கு நேரு பேரை சேர்க்கிறீங்க உள்ள? ஏன் நேரு? ஏங்க நேரு என்ன மகாத்மா காந்தி இப்ப நீங்க காங்கிரஸ் தான் கொடுத்துருக்கீங்க. அவர் மகாத்மா காந்தி. இந்த விவாதம் மகாத்மா காந்திக்கும் வாஜ்பாய்க்குமா நடக்க முடியும்? மகாத்மா காந்திக்கும் நேரு நடந்த. மகாத்மா காந்தி சொன்னாரு, நேரு செஞ்சாரு, வேற வழி இல்லாம. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் ஏங்க நேருவுக்கு அது மாதிரி நோக்கமே கிடையாது. ஏன் நீங்க அது மாதிரி சொல்றீங்க? நேருவும் காங்கிரஸ் கட்சியும் அம்பேத்கருக்கு எதிராக செயல்பட்டதுக்கு 1000 உதாரணங்கள் இருக்கின்றன. அப்புறம் நேரு செஞ்சிருக்க மாட்டாங்க, புரியல. நான் சொல்றது கேளுங்க, நான் 1001 உதாரணங்களை நான் சொல்லுவேன். அவங்க ரெண்டு பேரும் ஒத்த கருத்துடையவர்கள் கிடையாது. அவ்வளவுதான் மை பாயிண்ட் இஸ். அதெல்லாம் உங்க பாயிண்ட், அது இல்ல. உங்க பாயிண்ட் தப்பான பாயிண்ட். ரெண்டு பேரும் ஒத்த கருத்துடையவர்கள் அல்ல, அவ்வளவுதான் என் பாயிண்ட். கரெக்ட்டுங்க. அவர் வேற கட்சி, நாங்க வேற கட்சிங்க, அவ்வளவுதான் நானும் சொல்றேன். இதை போய் சொல்றதுக்கா நீங்க இவ்வளவு பெரிய நீங்க தான் அங்க போனீங்க. நான் சுதந்திர போராட்டத்துல போல, நான் வந்து 2026 நினைக்கிறேன், நீங்க 1940 நினைக்கிறீங்க. நாங்கள் வந்து அம்பேத்கரை பக்கம் மகாத்மா காந்தி சொல்லி ஒரு விளிம்பு நிலை மனிதர் தான் அதை இயற்ற வேண்டும் என்று சொல்லி அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து மக்கள் பார்க்கட்டத. நான் சொல்றதுக்கு அதெல்லாம் கிடையாது, கேளுங்க. அதற்கு வந்து காங்கிரஸ்ல எதிர்ப்பு வந்தது. ஆனா அந்த எதிர்ப்பு எல்லாம் மீறி அவருக்கு கொடுக்கப்பட்டது. இதனால அவரும் காங்கிரஸும் ஒன்னா போயிட்டாங்கன்னு. இந்த திட்டம் கொண்டு வந்த போது நீங்க மகாத்மா காந்தி பேர் வச்சிருந்தீங்களா? எந்த திட்டம்? மன்ரேகா இல்ல, 4 வருஷம் கழிச்சு கொண்டு வந்தீங்க. ஆமானால என்ன நீங்க திட்டம் கொண்டு வந்தீங்க, 100 நாள் வேலை திட்டம். அதுக்கு 4 வருஷம் கழிச்சு நீங்க மகாத்மா காந்தி பேரை ஆட் பண்ணீங்க. ஏங்க அது என்னங்க தப்பு இருக்கு? செஞ்சமா இல்லையா? இது என்ன? இல்ல சார், நீங்க திட்டம் கொண்டு வந்து 4 வருஷம் கழிச்சு மகாத்மா காந்தி பேரை வச்சுக்கிட்டு மகாத்மா காந்தி பேர் எடுத்துட்டாங்க. நீங்க முதல்ல பேர் வச்சிருந்தீங்கன்னு சொல்லலாம் சார், புரிஞ்சுக்கலாம் சார். நீங்களே லேட்டா சும்மா ஒரு பேரை எப்பவும் வச்சு விட்டீங்க. சும்மா ஒரு பேர் எப்படிங்க? சும்மா ஒரு பேர் வாஜ்பாய் பேரையா நாங்க வச்சோம்? இல்ல சார், சும்மா ஒரு பேர் அத்வானி பேரையா நாங்க வச்சோம்? வைக்க மாட்டீங்கல்ல. அப்புறமேல ஏங்க இதே இந்த திட்டத்தை அத்வானி போய் ஐநா சபையில பேசிட்டு வந்தார். ஆமா, இந்தியாவில் நடைபெற்று இருக்கிற மிகப்பெரிய நல்ல திட்டம் தவறா செயல்படுத்தப்படுது. திட்டம் யார் மறுக்கல? அது யார் சொன்னா உங்களுக்கு? நான் சொல்றேன். கிராமத்தில் நீங்க சார், நீங்க நகரத்தை யார் சொன்னா? ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து மெட்ராஸ் சிட்டி கிடையாது சார், உங்க கடலூர் மாதிரி தான் என் ஊரும். என்ன தப்பு சொல்லுங்க, அதை பத்தி பேசுவோம். நான் இன்னொரு வார்த்தை வச்சுக்கிறேன். இன்னைக்கு இல்ல சார், நான் வந்து உங்களுக்கு பதிவு பண்ணிடுறேன். ஏன்னா என்னுடைய நேரம் வந்து நான் வேற ஒரு நோக்கத்துக்காக வந்தது. தமிழ்நாட்டில் விவசாய பெருமக்கள், தொழிலாளர்கள் அத்தனை பேர்ட்டையும் கேளுங்க, இந்த விவசாயத்தை பாழாக்குனது இந்த மன்ரேகா திட்டம் சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை நான் பதிவு பண்றேன். இது வந்துங்க, இது நான் வந்து 100 விவசாயிகளுடைய பேட்டி எடுத்து காட்டுறேன். நான் உங்களுக்கு தனிப்பட்ட பொருள் 1000 விவசாயிகள் வேணாலும் செய்யுங்க, அவன் மாதிரி பேசிட்டு போறேன். சொல்றது கேளுங்க.
நானும் ஒரு விவசாயி தான், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே விவசாயி தான். நீங்கள் வந்து 80 வயது மூதாட்டிக்கு, கைகால் செயல்படாதவருக்கு, வேலை செய்ய முடியாதவருக்கு, அவரை குச்சி வீட்டிலிருந்து குளக்கரைக்கு அழைத்து வந்து ஒரு 2 மணி நேரம் அவங்களால் முடிஞ்ச வேலையை செய்ய வச்சு திருப்பி கொண்டு வீட்டில் விடுவது தான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம். அந்த திட்டத்தோட நோக்கம் இல்ல, நீங்க தப்பா சொல்றீங்க. நீங்க தப்பா சொல்றீங்க. நான் சொல்லி முடிஞ்ச நீங்க பயன்படுத்தின வார்த்தையிலேயே கைகால் முடியாத 80 வயசு பாட்டிக்கு அந்த வேலை நிச்சயமா வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய காலங்கள்ல எல்லாருக்கும் 365 நாள் இருக்குது. அதுல எல்லாருக்கும் எல்லா நாளும் வேலை கிடைக்காது. அதுல ஒரு 100 நாளாவது உங்களுக்கு வேலைக்கு உத்தரவாதப்படுத்தணும். வேலை வாய்ப்பு திண்டாட்டத்தை தவிர்ப்பதற்காக செய்யப்பட்ட முயற்சி. 80 வயது பாட்டிக்கு நீங்க ஓய்வூதியம் கொடுத்துருக்கீங்க. நீங்க இன்னும் நல்லா படிச்சு பாருங்க. அதுக்கு நீங்க மகளிர் உரிமை தொகை மாதிரி நீங்க 1000 ரூபாய் வீட்டிலே கொடுத்துருங்க. அதையும் பாராளுமன்றத்தில் அதையும் யெச்சூரி பேசுறார். யெச்சூரி வந்து அதில் வந்து அவருடைய கருத்து அதில் மிக முக்கியம். அதில் அது சொல்லப்பட்டது என்னன்னா, சமூக நலத்திட்டம் என்பது உலகம் முழுவதும் இருக்கிறது. நீங்கள் அமெரிக்காவில் ஒரு பசுமாடு வளர்த்தா கூட அவனுக்கு மானியம் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே அப்படி வேண்டாம். எல்லா மக்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் அரசாங்கத்தினுடைய பணம் போகிறது. அமைச்சர்களுக்கு, சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு, வியாபாரிகளுக்கு, விவசாயிக்கு கூட நிலம் வச்சிருக்கிறவருக்கு இலவச மின்சாரம் கொடுக்குறோம். இப்போ பல கோடி ரூபாய் செலவு செய்து மின்சார நிலையத்தை உருவாக்கி அந்த மின்சாரத்தை இலவசமாக ஒரு விவசாயிக்கு கொடுக்குறோம். என்ன சொல்ல வர்றீங்க? ஆனால் வந்து எதுவுமே யாருக்கு கொடுக்கப்படலைன்னா, உடல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்கிற, எந்த விதமான சொத்தும் இல்லாத, வானமே கூரையாய் வரப்பே தலையணையாய் வாழ்கிற மக்களுக்கு ஒரு 100 நாளைக்காவது ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும். அதை வந்து இலவசமாக கொடுப்பதற்கு பதிலாக ஒரு சிறிய உடல் உழைப்பை கொடுத்து அந்த 100 ரூபாய் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது தான் கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டத்தினுடைய நோக்கம். சூப்பர். நீங்கள் வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபியூடலிஸ்ட்டு. ஆமாம். இந்த நில நான் சாவனிஸ்ட், ஃபியூடலிஸ்ட், கேபிட்டலிஸ்ட், உங்களுக்கு விருப்பப்பட சொல்லி எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, தமிழ்நாடு காங்கிரஸ் தவறான பாதையில் இதுக்கு ஏங்க நீங்க இந்த பாயிண்ட சொன்ன உடனே டக்குன்னு நீங்க இன்னும் சார், நீங்க 1947 நின்னீங்கன்னா நான் எப்போ சார் 2026 நான் எப்போ சார் வர்றது? இப்பதான் நீங்க மகாத்மா காந்தி 1990 வந்திருக்கீங்க. முதல்ல ஆரம்பிச்சிருக்கேன். நான் 2026 இருந்தேன் காங்கிரஸ் கட்சியில. 2026 தேர்தல் என்ன நடக்குதுன்னு தான் முதல் கேள்வி. என்னை திரும்பி அங்க கொண்டு போய் ஒவ்வொருத்தரையும் பாட்டிக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆனால் இந்த பக்கம் கொண்டு வரேன். 2026 பத்தி தமிழ்நாடு காங்கிரஸ் தவறான திசையில் பயணிக்கிறது அப்படின்னு ஜோதிமணி சொல்றாங்க. பிஜேபியோ ஏடிஎம்கேவோ சொல்லுது. ஜோதிமணி அப்படியெல்லாம் சொல்லல சார். அந்த அறிக்கையை நான் போட்டு காட்டுறேன் சார். நான் படித்தது 2026 தேர்தலில் தமிழ்நாடு காங்கிரஸ் தவறான பாதையில் போகுதுன்னு அவங்க எங்க சொல்றாங்க? அவங்க பயன்படுத்தின வார்த்தை நான் அப்படியே சொல்றேன். ராகுல் காந்தி நீங்க சொன்ன வார்த்தையை அவங்க முதல்ல பயன்படுத்தல. அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? முதல்ல நான் காட்டுறேன் சார் உங்களுக்கு. ஏங்க நீங்க ஏதாவது சொன்ன தமிழ்நாடு காங்கிரஸ் தவறான பாதையில் இயங்குறது நான் உங்களுக்கு காட்டுறேன் சார். நீங்க முதல்ல என்கிட்ட என்ன சொன்னீங்கன்னா 26 தேர்தலை நோக்கி தவறான பாதையில் போகுதுன்னு. 26 தேர்தலை பத்தி பேசுவோம்னு சொன்னேன் சார். நான் வந்து தெளிவா உங்களுக்கு சொல்றேன். 26 நீ ரீவைண்ட் பண்ணி பாருங்க. தங்கமா போட்டுக்கங்க சார். நான் சொல்ல வருது, இப்ப ஜோதிமணி அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையை குற்றஞ்சாட்டு தவறான பாதையில் பயணிக்கிறது. தமிழ்நாடு அவங்க ஒன்றும் தலைமைன்னு குறிப்பிட்டெல்லாம் சொல்லல சார். என்ன இவ்வளவு மறுத்தீங்கன்னா என்ன சார் செய்யறது? கேளுங்க. அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவங்களுக்கு ஏதோ குறை இருந்திருக்கு, அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து எங்களுடைய அகில இந்திய செயலாளர் வந்து அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கார். அவங்களுடைய குறை தெரிவிக்கப்பட்டது. அது சம்பந்தமாக நான் விசாரிக்க சொல்லியிருக்கிறேன். அவருடைய குறை என்னவென்று தெரிந்து அந்த குறைக்கு ஏற்ற போல அது செல்வ பெருந்தகையும் கிரீஷ் ஓடங்கரும் ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. மாவட்டத்தில் பிரச்சனை, நாங்கள் மாவட்டத்தில் ஒரு இஷ்யூ இருக்கு நாங்கள் சொல்லிட்டோம்னு. அந்த அம்மா வந்து மாவட்டத்தை பற்றியே பேசல. தமிழ்நாடு காங்கிரஸ் வளர்ச்சியை நோக்கி செல்லவில்லை. ராகுல் காந்தியுடைய அச்சமற்ற தன்னலமற்ற காங்கிரஸை முன்னிறுத்துகிற ஒரு முயற்சிக்கு துரோகம் செய்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க மாவட்டத்தில் ஒரு பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டீங்க. அது மாதிரிலாம் சொல்லுங்க. ஏங்க இது மாதிரி நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் போட்டு நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. நீங்க படிக்கலன்னு சொல்லிருங்க. நான் படிச்சேன். நீங்க படிக்கலன்னு சொல்லிருங்க. நீங்க அது மாதிரி எங்க இருக்கு சொல்லுங்க. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எனக்கு ஒரு நெட்வொர்க் கிடைக்கல உங்க வீட்டில், என்னால் என்ன செய்ய முடியல. இல்லை அப்படியே எடுத்து பாருங்க. யாருனாலும் காட்டுங்க. நாங்கள் வச்சிருக்கீங்களா காட்டு கொண்டாங்க பாருங்க. உங்க பிஜேபி அரசாங்கம் இல்லைண்ணே எங்களுக்கெல்லாம் நெட்வொர்க் கொடுக்க கூட எவ்வளவு தப்பு பண்றாங்க. நான் உங்களுக்கு நீங்க பாச்சு காட்டுறேன்னு. தமிழ்நாடு காங்கிரஸில் நடைபெறும் விஷயங்கள் மிகுந்த கவலை அளிப்பதாக உள்ளன. சரிங்களா?
தமிழ்நாடு எந்த காலத்திலும் இல்லாத ஒரு பேராபத்தை, பிரிவினைவாத வன்முறை, அது பிஜேபி பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. உங்க கட்சி பத்தி சொல்றேன். ஆனால் பிஜேபியை பத்தி பேசுறது மட்டும் ஏங்க தள்ளுறீங்க? உங்க கட்சி பத்தி என்ன சொன்னாங்க? சொன்னா ஏன் நான் தான் பிஜேபி பத்தி சொல்றாங்கன்னு சொன்னேன். அவங்க பிஜேபிங்கிற வார்த்தையை குறிப்பிடல. உங்க தகவலுக்காக நான் தான் பிஜேபி பத்தினு சொல்றேன். அவ என்னுடைய கேள்வி காங்கிரஸ் தலைவர்கிட்ட காங்கிரஸ்காரங்களை பத்தி, வேற ஒண்ணுமே இல்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சி அந்த மாபெரும் பொறுப்பை சரியாக உணர்ந்துள்ளதா என்ற கேள்வி எழுவதை தவிர்க்க முடியவில்லை. 60 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாத போதும் தொடர்ந்து காங்கிரஸ் கொடியை ஒவ்வொரு ஊரிலும் பெருமையோடு கையில் இருந்திருக்கும் தொண்டர்களின் உணர்ச்சிகளையும் பெருமையா தானே சொல்றாங்க. இல்ல என்ன தப்பு இருக்கு? என்ன சார் அவங்க சொல்லி இப்ப நீங்க இது வரைக்கும் படிச்சது இல்லைங்க. என்ன தமிழ்நாட்டு மக்களை காங்கிரஸ் கட்சி கைவிட்டு விடக்கூடாது. தமிழ்நாடு காங்கிரஸில் எவ்வித கட்டுப்பாடுமற்று தொடரும் உட்கட்சி பிரச்சனையை மிகுந்த மனச்சோர்வை ஏற்படுத்துகிறது. சித்தாந்த ரீதியான அரசியல் காத்திரமான முன்னெடுப்புகளை செய்யாமல், மக்கள் பிரச்சனை பற்றி பேசாமல், வெறும் கூட்டல் கழித்தல் கணக்குகளை மட்டுமே செய்து கொண்டு ஒரு சிலரின் சுயநலத்திற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. என்ன சார் பயங்கரமா சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் பத்தி இல்லையா சார்? தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் தன்னலமற்ற, நான் சொன்ன வார்த்தை சார், தலைவர் ராகுல் காந்தி தன்னலமற்ற, கொள்கை பிடிப்பு மிகுந்த, அச்சமற்ற அரசியலுக்கு நேர் எதிரான பாதையில் தமிழ்நாடு காங்கிரஸ் சென்று கொண்டிருக்கிறது. சார் உங்களுக்கு தெரியல, நீங்க படிக்கலங்கிற நான் என்ன சொல்றேன், எவ்வளவு டெமோக்ரஸி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க வந்து அண்ணாமலை நீக்கப்பட்டதுக்கு எம்மா தவறான காரணத்தை நீங்க சொன்னீங்க. நான் நீக்கப்பட்டதே இல்லை சார். அண்ணாமலை அங்கதான் இருக்கிறார் சார். அதெல்லாம் சும்மா. அண்ணாமலை பாஜக வந்துங்க. இப்ப சமீபத்தில் அத்வானி மோடி வந்த மேடையெல்லாம் அவர் ஏற்றப்படல. நல்லா எங்க சார் அத்வானி மோடி எங்க வந்தாங்க தெரியல. அமித்ஷா மோடி எங்க வந்தாங்க சொல்லுங்க. சாரி அத்வானின்னு சொல்லிட்டு அமித்ஷா மோடி எங்க வந்தாங்க சொல்லுங்க. இப்ப சமீபத்தில் மோடி அமித்ஷாவும் மோடி எங்க போல ரெண்டு பேரும் ஒன்னா வரல, தனித்தனியா வந்த பொழுது அந்த மேடையில அவர் இல்ல. எந்த மேடைன்னு சொல்லுங்க சார். அந்த மேடையில அவர்ல நான் எப்படி பதில் சொல்லுவேன்? ஏங்க அப்படின்னா தினமா மோடி வந்துட்டு போறாரு. அதைத்தான் நான் சொல்லுவேன். அதான் நான் சொல்றேன். செல்வ பெருந்தகையும் கிரீஷ் சோடங்கரும் நேத்து கொடுத்த பிரஸ் மீட்ல திரு KS அழகிரி இல்ல, காங்கிரஸை புறக்கணிக்கிறார் KS அழகிரி. ஆக நீங்க இப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்களா? காங்கிரஸை KS அழகிரி புறக்கணிக்கிறார், அண்ணாமலையை பிஜேபி புறக்கணிக்குது. ஒத்துக்கிறீங்களா சார்? நீங்க போலன்னா அது கணக்கா சார்? அப்படி இல்ல. அதான உண்மை. நீங்க தான இப்ப கரெக்ட்டா சொல்றீங்க. நான் ஒத்துக்கறேங்க. அது எப்படி நான் சொல்ல வரேன், நான் ஒத்துக்கறேன். நான் வந்து திரு KS அழகிரி சொல்றத நீங்க கேளுங்க. திரு KS அழகிரி வந்து பக்கா காங்கிரஸ்காரர் நான் சொல்றேன். நான் சொல்றேன், நீங்க என்ன பக்கான்னு இல்ல, நான் முழுக்க காங்கிரஸ். நான் ஒத்துக்கறேன். எனக்கு அதுல குழப்பம் இல்ல. நான் நேத்து போல நான் ஒத்துக்கறேன். அத நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்படின்னா அண்ணாமலையும் அப்படிதான் பிஜேபி புறக்கணிச்சு. இல்ல நான் ஒத்துக்கலையே. நான் உண்மையாவே ஒத்துக்காம உங்கள்ட்ட பதில் இல்ல. நீங்க பதில் இல்ல நேரடியா சொல்லலாம். ஏங்க நான் தான் உங்ககிட்ட கிளீனா சொல்றேன். நான் வந்து இந்த வார்த்தையை அவங்க சொல்லலன்னு சொன்னீங்க, நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டேன். அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. அந்த மேடையில் அவர் இல்லைன்றீங்க சார். நீங்க பல மேடையில் இல்ல சார்னு சொல்றேன். இது என்ன கணக்கு? ஏங்க இது என்னங்க? உங்களுடைய கட்சியை தமிழ்நாடு காங்கிரஸ் அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேங்க, அவங்க ஏதோ ஒரு வருத்தத்துல ஒரு கருத்தை சொல்றாங்க. சோடங்கிறதுக்கு பதில் சொல்லிட்டார். எல்லா அரசியல் சார் தே ஆர் டாக்கிங் எ டிஸ்ட்ரிக்ட் இஷ்யூ சார். வந்துங்க உங்க கட்சி மாதிரி வந்து ஜனநாயகமே இல்லாத கட்சி இல்லை. எந்த கட்சி சார்? எனக்கு புரியல. நீங்க உங்க கட்சி அதான் பிஜேபி தான். ஓ தேங்க் யூ சார். நீங்க சொல்லி ஏதாவது வாங்கி கொடுங்க சார். நீங்க வந்து அடி வாங்குறீங்க சார் ரொம்ப அதிகமா. வேற எதுவும் வாங்குறீங்களா? அதான் சொல்லி வாங்கி கொடுங்க சார். இது டெமோக்ரஸியா சார்? காங்கிரஸ் கட்சி அழிவின் பால்சன் ஒரு பப்ளிக் எலெக்டட் ஒரு MP சொல்றது. நான் என்ன சொல்ல வரேங்க, ஒரு கருத்தை ஒருவர் அழுத்தமாக சொல்லி இருக்கிறார். அந்த கருத்துக்கு அந்த கட்சியினுடைய தலைமை சோடங்கர் அவர்கள் தெளிவாக பதில் சொல்லி இருக்கிறார். அவர் ட்விஸ்ட் பண்ணிட்டார். இல்ல ட்விஸ்ட்லாம் பண்ண. அவர் மாநில தலைவர் ஒரு பிரச்சனை, he was naming someone, அந்த நாங்க பேசிட்டோம், நாங்க சரி பண்ணிடுவோம். அவ்வளவுதாங்க. அவர் வந்து அவர் சரி பண்ணுவார். சார் he is talking about the தமிழ்நாடு காங்கிரஸ் சார். மாநில தலைமை பத்தி நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாங்க. அவங்க வந்து காங்கிரஸ் MP, அவங்க காங்கிரஸை பத்தி சொல்றதா காங்கிரஸ் சரி பண்ணிட்டு போகுது. அப்படி சொல்லுங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் அழிஞ்சிடக்கூடாதுன்னு எனக்கு எங்களுக்கு தெரியாதா? அந்த வருத்தம் தான். அது என்ன ஜோதிமணி அவர்களே சொல்லிட்டாங்கன்னா பழிச்சிட போதேங்கிற ஒரு கணக்குல தான். அதெல்லாம் ராகுல் காந்தியுடைய பார்வைக்கு தன்னலமற்ற முயற்சிக்கு எதிராக செயல்படுது. நான் என்ன சொல்ல வரேன், அதற்கு வந்து சோடங்கர் பதில் சொல்லியிருக்கார். அந்த பிரச்சனை அதோட தீர்த்துட்டு அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம். பதில் சொல்லல சார். இங்கதான் நான் கேட்கிறேன், ராகுல் காந்தி சொல்லாமல் பிரவீன் சக்கரவர்த்தி போயிருப்பாரா? ராகுல் காந்தி பாதைக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு ஜோதிமணி சொல்றாங்க. 65 வருஷமா எங்களுக்கு குமுறல் இருக்குது அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு. இப்ப காங்கிரஸ் கட்சியில இளைய தலைமுறை பூரா வேற யோசிக்குது. உங்களை போன்ற பழைய ஆட்கள் வந்து விடாம திமுக கிடையாது. அதெல்லாம் கிடையாது. நாங்க என்ன இப்பொழுதும் நாங்க சொல்றோங்க, தமிழகத்தில் ஒரு சிறந்த கூட்டணி என்பது திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி தான். எங்களுடைய இந்தியா கூட்டணி தான். வேற எந்த கூட்டணியும் இந்தியா கூட்டணி சொல்லாதீங்க, தமிழ்நாடு கூட்டணி சொல்லுங்க. நான் தான் சொல்றேன், தமிழ்நாடு தான் எங்கேயும் இல்லையா? இல்ல தமிழகத்தில் இருக்கிறது தான் நான் சொல்றேன்.
இந்தியா கூட்டணியில் திமுக தலைமையில் இருக்கிற இந்த கூட்டணியை விட சிறந்த கூட்டணி எதுவும் கிடையாது சார். அது இந்தியாலயும் எங்கேயும் இல்ல. இந்தியா அதை எப்படி சார் பத்தி ஏங்க சொல்றீங்க? நீங்க கவலைப்படுறீங்க? இல்ல சார், என்ன சார் நீங்க எதை பத்தி ஐயோ, ஒரு கேள்வி கேட்டா நீங்க- ஏன் கவலைப்படுறோம்? ஏன் நீங்க கவலைப்படுறேன்? வந்து சார், இந்தியா கூட்டணி தமிழ்நாடு தவிர எங்க இருக்கு? இருங்க, நான் சொல்றதை கேளுங்க. இந்தியா கூட்டணி தமிழ்நாடு தவிர எங்க நான் இருக்கு? சொல்றதை கேளுங்க. எப்பெல்லாம் நீங்க கீழே விழுறீங்களோ அப்ப வெறுமனே கீழே விழுந்து கிடக்க மாட்டேங்கிறீங்க, குழி தோண்டி உள்ளார போயிடுறீங்க. ஆமா, என்னால முடிஞ்ச அவ்வளவு சார். நீங்க என்ன எழுப்பி கொடுங்க சார், கை நான் தூக்கி கொடுங்க சொல்றதை சார். கேளுங்க. கை தூக்கி கொடுங்க சார். இல்ல இல்ல, இப்ப நீங்க கேட்டதுக்கு தான் பதில். உங்களை கை தூக்கி விடுவதற்கு தான் அந்த பதில். தமிழ்நாடு தவிர காங்கிரஸ் கூட்டணி இந்தியா இல்ல, கூட்டணி அது எங்க இருக்கு? அடுத்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இப்பொழுது முதல்ல இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இந்த கூட்டணி தான் சிறந்த கூட்டணி என்பது காங்கிரசினுடைய கருத்து. இதுல நாங்க கேட்கறது என்னன்னா, எங்களுடைய பெரும்பாலான தோழர்கள் சொல்லி இருப்பது என்னன்னா, இன்னும் அதிக இடங்கள்ல நம்ம போட்டியிடணும், அதிகாரத்துல பங்கு கொள்ளணும்னு கேட்டிருக்கிறாங்க. சார், வெறும் இது வந்து- கூட்டல் கழித்தல் கணக்கு இருங்க, வச்சுட்டு இருங்க, இருக்கீங்க, நான் அந்த அம்மா சொல்றேன். திட்டுறாங்க சார். இருக்கட்டுங்க. இதை விட்டுட்டு வெறும் கூட்டல் கழித்தல் கணக்கு பேசிட்டு இருக்கீங்க, திட்டுறாங்க சார் அந்த அம்மா. நாங்க மட்டும் சொல்ல, கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியுமே தான் சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் கேட்டிருக்காங்க, நாங்க நிறைய இடத்துல நிற்போன்னு. வைகோ சொல்றாரு, எங்க கட்சிக்கு தோழர்கள் 10 இடம் கேட்குறாங்கன்னு. விசிகே சொல்றாங்க அதிக இடம் வேணும்னு. அதனால இது ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு கூட்டணியில அதிக இடங்கள் கேட்பது என்பது வந்து ஒரு கிரிமினல் குற்றம். சார், அத பத்தி நான் பேசல சார். நான் எப்பயே முடிச்சேன் சார். ஏங்க நீங்க இப்ப- சார், அந்த அம்மா நீங்க உங்க இப்பதாங்க கட்சியை உங்களை கேட்டீங்க. திட்டுறாங்க சார். இப்ப அந்த அம்மாவை பத்தி நான் இப்ப அதுக்கு முன்னாடி கூட்டல் கழித்தல், வெறும் கூட்டல் கழித்தல் கணக்கு பேசிட்டு நான் இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்ல திட்டுறாங்க சார். வரேன், ஜோதிமணி அவர்கள் சொன்னதை நம்ம ஏற்கனவே முடித்து கொண்டோம். சார், நான் என்ன சொல்றேன்? இல்ல சார். இருங்க, இல்ல நான் சார். சொல்றதை கேளுங்க. நீங்க அதன் பிறகு சொன்னதுக்கு நான் பதில் சொன்னா நீங்க திரும்பவும் அங்க ஓடுறீங்க. இல்ல ஏன்னா அது தப்பு. நான் என்ன சொல்றேன், இல்ல சார், மாணிக் தாக்கூரோ, ஜோதிமணியோ, கார்த்தி சிதம்பரமோ, பிரவீன் சக்கரவர்த்தியோ எல்லா இளைஞர்களும் வேற ஒன்று பேசுகிறார்கள், நீங்க வேற ஒன்று பேசுறீங்க. நீங்க தடுக்கிறீங்களா அவங்களுடைய இளைய தலைமுறையுடைய உத்வேகத்தை? பழைய ஆட்கள் பூரா ஒரு சீட் வாங்கினா இல்லையா, போதும். அவங்க ஒரு என்ன பேசுனாங்க, நாங்க என்ன மாத்தி பேசிட்டோம்? ஏன் நீங்க இப்ப இவ்வளவு நேரம் சொல்லிட்டு திரும்பி முதல்ல ஆரம்பிச்சாங்க. நாமளே இதுதானே ஆரம்பத்துல இருந்து சொல்றோம். ஏங்க இது எல்லாருடைய கருத்து தான் நாங்க சொல்லிட்டோமே. இப்ப இல்ல அவங்க எல்லாம் மட்டும் சொல்றாங்க, நாங்க சொல்றோம். காங்கிரஸ் கட்சியுடைய சொத்து குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினராக இருந்தவர் வெளியே போகும்போது திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு தமிழ்நாடுக்காக சொல்றாரு. நீங்க சொத்து கமிட்டில எல்லாரும் சேர்க்க மாட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்து அது வந்து ரொம்ப பழைய 45 வருஷமா ஒரே கட்சியில ஒரே ஆள் நான் இருந்தாங்க. ஒன்று உங்களுக்கு சொல்றேன், கேட்குறீங்களா? அவர் போனவர் இப்ப சொத்து கமிட்டியில இல்ல. அது தெரியுமா உங்களுக்கு? இருந்தாரா இல்லையா? இருந்தார். அவ்வளவுதான் அதேங்க, அது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார். சார். செங்கோட்டை இல்ல சார், செங்கோட்டை தாவைக்கெல்லாம் சேரும்போது ஏடிஎம்கே இல்ல, உங்களுக்கு தெரியுமா? 2 நாளைக்கு முன்னாடி தான் அவர் போனாரு. அப்புறம் அப்புறமேல என்ன? நீக்கிட்டாரு, அப்புறம் போறாரு. இதுல இருக்கு சார், இருக்கு. அவர் இருந்தாரா இல்லையா சார்? அது எல்லாரும் தான் ஒரு கட்சி. விட்டுருங்க சார், பழைய காங்கிரஸ்காரே வச்சுக்கோங்க சார். காங்கிரஸ்ல இல்ல வச்சுக்கோங்க சார். ஒன்னு சொல்ல போனா அவர் பேர் கூட நீங்க சொல்ல. அவர் பேர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சூரிய பிரகாசம் நினைக்கிறேன் நினைக்கிறீங்க? அதான் சார். நான் வந்து உங்களுக்கு தெரியும்ல சார், எனக்கு தெரியாது சார். சொத்து கமிட்டில நீங்க மாநில தலைவராக இருந்தவர், உங்களுக்கு கண்ட்ரோல் இருந்துச்சு. அதான் நான் மாநில தலைவராக இருந்த பொழுது அவர் இல்லை. ரைட்டு, அது எடுத்து. ஆனா காங்கிரஸ் இருந்தா நான் என்ன சொல்ல வரேங்க, ஒரு தோழர் ஒருத்தர் அந்த கட்சி பிடிக்காம இன்னொரு கட்சிக்கு போயிட்டாருங்கிறது தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ அது ஒன்றும் புதுசு இல்லை. அப்படி இல்ல சார். அது அடிமை ஒரு சாசனம் விவாதத்திற்குரிய பொருளே கிடையாது. அவர் போறது எனக்கு பிரச்சனை அது இல்ல என்ன சார். ஆகும்னா, அவர் நம்முடைய- போகும்போது என்ன சொல்லி இல்ல, இருக்கிறாங்க அது என்ன ஆகும்னா நம்முடைய விவாதத்தினுடைய தரத்தையும் குறைச்சிடுவாங்க. சார். நீங்க என்ன சார், ஜோதிமணி பேசினா அதை விட்டுருங்கன்றீங்க, பிரவீன் நான் சக்கரவர்த்தி பேசினா அவர் விடுங்கன்னு முதலமைச்சர் கிடையாதுன்றீங்க. இல்லைங்க, ஜோதிமணிக்கு ஜோதிமணிக்கு என்னன்னு கட்சி தலைமை பதில் சொல்லியிருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேங்க. அந்த பிரச்சனையை நம்ம பேசி தீர்த்துருக்குறோம். நீங்க சொன்ன எல்லாவற்றுக்கும் நாங்கள் பதில் சொல்லியிருக்கிறோம். அது முடிக்கப்பட்ட விஷயம் என்பதையும் சொல்லியிருக்கிறோம். ஆனா நீங்க அது முடிஞ்சுட்டுதேன்னு வருத்தப்பட்டு இது மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. வைகோ யாத்திரைக்கு போகாததுக்கான காரணம் கேட்டபோது மாநில தலைவர் வந்து அதையெல்லாம் சொல்வதற்கு இல்லை என்றார். அவ்வளவு தர்ம சங்கடமான காரணம். நான் என்ன சொல்றேங்க, அவர் வந்து உங்களை மாதிரி யாராவது போய் கேட்டிருப்பாங்க, சரி இதை விவாதிக்க வேண்டாம்னு சொல்லி விட்டுருப்பாரு. அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. எங்க நீங்க பொது வெளியில மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறவங்க, அது சொல்ல கூட்டணியில இருக்கீங்க. நாங்க சொல்லிருக்கோம். இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு, இந்தியா கூட்டணி ஆக சிறந்ததா இருக்கு நீங்க தான் சொன்னீங்க. அடுத்த கேள்வியில் ஏங்க உங்க கூட்டணி கட்சிக்கு போலன்னா அதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லைன்றீங்க. எனக்கு பொருந்தல. நான் என்ன சொல்றேங்க, வைகோ அவர்களுடைய அந்த நடைபயணம் இந்தியா கூட்டணி செய்கிற நடைபயணம் அல்ல. ஆனா அந்த இந்தியா கூட்டணியில எல்லாத்துலயும் இருந்தாங்க. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற ஒரு நடைபயணம். இன்னொரு கட்சி விருப்பப்பட்டா போகலாம், விரும்பலன்னா இல்ல நாங்க போல, அதற்கான காரணத்தை சொல்ல விரும்பலன்னு சொல்லி சொன்னீங்க. அதாவது விரும்பலங்கிறது அப்புறமேல ஏன் நீங்க போய் ஆப்சென்ட் இல்ல, அப்போஸ்ட் இல்லையே. அவர் வந்து நான் எதுக்குறேன்னு சொல்றேன். இல்ல ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அதற்கான நாங்க காங்கிரஸ் கட்சி அதை தவிர்க்கிறது, புறக்கணிக்கிறது, அதற்கான காரணத்தை சொல்ல விரும்பலன்னு சொல்லி இருக்கிறார். அவ்வளவுதான் முடிஞ்சுட்டு. அப்புறமேல என்ன அவ்வளவு தகாத காரணமா அவர் ஏதாவது அபத்தமான வந்து நான் போகலன்னு சொன்ன பிறகு ஏங்க அதுக்கு நீங்க இம்மா வருத்தப்படுறீங்க? வைகோக்கு நீங்க வேண்டிய நீங்க உலகத்திலேயே பெஸ்ட் கூட்டணி நாங்க தான் தமிழ்நாட்டுல வச்சிருக்கோம் சொன்னீங்களே. பெஸ்ட் கூட்டணி ஆளுக்கு ஒரு பக்கமா திரும்பி நிக்கிறேன்னு கேட்டேன். நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க. நாங்க என்ன சொல்றோங்க, எங்களுடைய கூட்டணி என்பதை பற்றி நாங்க எல்லா இடங்கள்லயும் சொல்லியிருக்கிறோம்.
நான் உங்களுக்கு 2 உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. லிபரலைசேஷனை, தாராளமயமாக்கத்தை கொண்டு வந்தது நாங்கள், அதை எதிர்த்தவர்கள் கம்யூனிஸ்ட். நாங்கள் 2 பேரும் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். எதுக்காக இருக்கிறோம்? சந்தர்ப்பவாதம் சொல்ல மாட்டேன். இல்லை, நிச்சயமாக சந்தர்ப்பவாதம் இல்லை. சந்தர்ப்பவாதிகளை அப்புறப்படுத்துவதற்காக. ஆமாம், ஓகே. அதாவது கன்னியாகுமரியில் வந்து கூட்டணி, திருவனந்தபுரத்தில் எதிர்ப்பு, இத மாதிரி ஒரு கொள்கை இப்படி உலகத்தில் பார்க்க முடியுமா? நீங்க என்ன தப்பா சொல்றீங்க? நீங்க கன்னியாகுமரிக்கும் திருவனந்தபுரத்துக்கும் 33 கிலோமீட்டர், 1 மணி நேரம் டிராவல். நான் என்ன சொல்ல வரேன், கன்னியாகுமரியிலிருந்து 2வது கிலோமீட்டர்லயே நாங்க வேற வேற. இத மாதிரி ஒரு கொள்கை பிடிப்பு பார்க்க முடியுமா? கிடையவே கிடையாது. அதுக்கு என்ன இருக்கு? அந்த கொள்கை இந்த கொள்கைக்கு என்ன அது அத மாதிரி பார்க்க முடியுமா? இவ்வளவு ஒரே நோக்கம் என்னன்னா, மதவாதத்திற்கு எதிராக, மக்களை பிரிக்கிற RSS பிஜேபிக்கு எதிராக ஒரே ஒற்றை பாதையில் இருக்கிற அந்த ஒன்றுதான் இந்த கூட்டணி. திராவிட கட்சிகள் எங்களை இப்படித்தான் நடத்துகின்றன கார்த்தி சிதம்பரம் வருத்தப்படுறாரு. நீங்க ஏதோ RSS எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு இதை பத்தி RSS பாஜக ஒன்றும் தப்பா நடத்தல, எங்களை என்ன அப்படிதான் அவர் ஒன்றும் அப்படிலாம் சொல்லி. நீங்க அந்த பேட்டி திருப்பி நீங்க அந்த பேட்டில எடுத்து வரிய காட்டவா? உங்களுக்கு எனக்கு புரியல. திராவிட கட்சிகள் வந்து உங்களுக்கு சீட்டுகள் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி சொல்லும் போது எங்களுக்கு அப்படிதான் அந்த குமுறல் தான் சொல்றாரு. 67 இருந்து எங்களுக்கு குமுறல் இல்லைங்க. நான் என்ன சொல்ல வர்றேங்க, ஒரு கூட்டணியில் எங்களால் இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இவ்வளவுதான் கொடுக்க முடியும், நாங்கள் இவ்வளவு எதிர்பார்க்குறோங்கிறது எல்லோரும் பேசி அதன் பிறகு பெற்றுக்கொள்வது தான். இப்போ வந்து அது வந்து மற்ற கூட்டணியில் இல்லையா? பிஜேபி அதிமுக கூட்டணியில் இல்லையா? சார், நான் பிஜேபியில ஒருத்தர் கூட சண்டை போடல சார். காங்கிரஸ்ல மண்டை உடையுது சார். சண்டை போடுறது கூட துப்பு இல்லாதவங்க அங்க இருக்கிறாங்க. நீங்க இது கூட பேசுறது, இங்க பாருங்க, பயம், அச்சம், வேற ஒண்ணுமே கிடையாது சார். பாஜக தெரிஞ்சுக்கணும் சார். காங்கிரஸ் கட்சியில யாராவது திமுக எடுத்து சண்டை போட்டு தான் பரவாயில்ல சார். நான் என்ன சொல்றேன், இல்ல நீங்களே சண்டை போடுங்க உங்களுக்குள்ள இருங்க. நான் என்ன சொல்றேன், பிஜேபியில யாருமே பேசலன்னா காரணம் என்ன? அந்த அளவுக்கு பேசுவதற்கு கூட அங்க சுதந்திரம் கிடையாது. காங்கிரஸ் கட்சி வந்து ஜனநாயக பேர் இயக்கம். அதுல நிச்சயமா அதுல ஒன்றும் குழப்பமே இல்லை. ஏங்க நீங்க முழுசா காங்கிரஸ் உடைய வரலாற்றை படிச்சீங்கன்னா நீங்க ஒத்துக்குவீங்க. அதுல நான் படிச்சிருக்கேன், பாத்திருக்கேன். பயங்கர பேர் படிக்கல. நீங்க பல விஷயங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. அதனால தான் நான் சொல்றேன். நான் நேரு வந்து அம்பேத்கர் எதிர்த்தாருங்கிறது வரலாறு படிக்காம தான் சொல்லிட்டேன். ஏங்க அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். மும்பை நாடாளுமன்ற தொகுதியில் அம்பேத்கர் ஒரு கட்சியில் நிற்கிறாரு, காங்கிரஸ் ஒரு வேட்பாளரை போட்டு அவரை தோக்கடிச்சாங்க. அதுதான் நான் சொல்றேன். தேர்தலுங்க இதுல தான் இருக்கு. அதுதான் சொல்றேன். நீங்க வந்து அவர் கொள்கை இப்போ இங்க கூட தான் நாங்க வந்து எமர்ஜென்சில திமுகவும் காங்கிரஸும் எதிர் திசையில இருந்தோம். இன்னைக்கு நாங்க ஒண்ணா இருக்கிறோம். அப்படின்னா இது வந்து நீங்க வந்து அன்னைக்கு அப்படி எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு ஏன் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்பீங்களா? காங்கிரஸோட கொள்கை தான் எல்லாருக்குமே தெரியுமே. ஏங்க எல்லா கட்சியும் தான் இந்த கொள்கை. இன்றைக்கு வந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள் யார்? அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள் பாரதிய ஜனதாவை தவிர, RSS-ஐ தவிர வேறு யாரும். காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்களே. ஜோதிமணியோ, கார்த்தி சிதம்பரமோ, மாணிக் தாக்கூரோ, வேணுகோபாலோ, இவங்க எல்லாருமே வேற எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன மோடி ஆதரிச்சா பேசுறாங்க? இவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு சார் யூபியில நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஆந்திரால மாடல் சொல்லிட்டாங்க. ஏங்க யூபி ஆந்திரான்னா அது பிஜேபி அர்த்தம் இல்லையா? யூபியில பிஜேபி ஆளுதா? அதற்கு முன்பு காங்கிரஸ் இருந்திருக்குல்ல. அவர் சொல்றது யூபியோட லோன் பத்தி பேசுறாங்க. நானும் அதுதான் சொல்றேன். அந்த லோனுங்கிறது எப்படி வருது? ஒன்னா தான் லோன் வந்து 10 வருஷமா பிஜேபி அங்க ஆண்டுட்டு இருக்கு. 10 வருஷம் முன்னாடி யூபி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? உங்களுக்கு 10 வருஷம் முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. என்ன தெரியல இந்த பேட்டியில உங்களுக்கு வந்து சக்கரவர்த்தி அவர்களை தவிர பேசுவதற்கு உங்ககிட்ட வேற சப்ஜெக்டே கிடையாது. நான் தான் மாணிக் தாக்கூர் சொன்னேன், நான் தான் கார்த்தி சிதம்பரத்தை சொன்னேன், நான் தான் ஜோதிமணியை சொன்னேன், நான் தான் கிரீஷ் சோடங்கரை சொன்னேன். இவ்வளவு பேரும் நீங்க மறந்துட்டு உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன், இப்ப மாணிக் தாக்கூரோ, கார்த்தி சிதம்பரமோ, செல்லகுமாரோ என்ன தப்பா சொல்லிட்டாங்க? ஒண்ணுமே தப்பா சொல்ல நீங்க சொல்லிட்டு இல்ல சார். காங்கிரஸ் சொல்றத பார்த்தா அவங்க எல்லாருமே திமுக கூட்டணியை பத்தி சொன்னாங்க. என்ன தப்பா ஒண்ணு சொல்லி அவங்க? நான் தான் என்ன படிச்சலாம் ராகுல் காந்தியோட நினைப்புக்கு எதிராக போயிட்டு இருக்காங்க. அது இது ஜோதிமணி இது வேற, அவங்க 3 பேரையும் நீங்க சொன்னது வேற. அந்த சப்ஜெக்ட் வேற, இந்த சப்ஜெக்ட் சார். எல்லாருமே திமுக கூட்டணி பத்தி மட்டும் தான் சார் பேசுறாங்க. திமுக கூட்டணியை பற்றி அவர்கள் யாரும் தப்பாவே சொல்ல. சூப்பர். அவங்க சொன்னது பூரா எங்களுக்கு அதிக இடம் வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதைத்தான் நீங்கள் சொன்னவர்கள் எல்லோரும் சொல்லி இருக்கிறார். சூப்பர் சார். இது ஒரு கட்சி கேட்க கூடாதுன்னு இல்ல. நல்ல இதையே நீங்க வந்து பெரிய குற்றமா சொல்றீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நான் வந்து நன்றி சொல்லி ஆகணும். நீங்க வந்து பிரமாதமா ஹேண்டில் பண்ணீங்க. நீங்க வந்து உங்க கட்சியை சேர்ந்த அத்தனை பேர் சொன்னதுக்கு எங்க சொன்னாங்க நல்ல வேலை நான் படிச்சும் காட்டேன். ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்து, உங்களுடைய நேரத்தை ரொம்ப நன்றி சார். உங்க நல்ல நோக்கம் நிறைவேறுவாங்க. நன்றி.